ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 10-11-1983 அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முக்கியமான சகோதர சகோதரிகளின் மீட்டிங்கின் போது பாப்தாதாவினுடைய சந்திப்பு. இன்று அனைத்து சக்திகளின் கடலான தந்தை சக்தி சேனையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரின் நெற்றியின் மத்தியில திரிசூலம், அதாவது திருமூர்த்தி நினைவின் தெளிவான அடையாளம் தென்படுதுன்னு சொல்றாங்க. சக்தியினுடைய அடையாளமாக திரிசூலத்தை காண்பிக்கிற ஆகையினால நீங்கள் ஒவ்வொருவரும் திரிசூலம் வைத்திருக்கும் சக்தி சேனைதான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. பாப்தாதா மற்றும் நீங்கள் இந்த திருமூர்த்தி எப்பொழுதும் தெளிவான ரூபத்தில் இருக்கிறதா, அல்லது சில நேரம் உள்ளடங்கி மற்றும் சில நேரம் வெளிப்பட்டு கொண்டும் இருக்குதான்னு கேட்குறாங்க. பாப்தாதாவுடன் நானும் சிரேஷ்ட சக்திசாலி ஆத்மா அப்படிங்கிற இந்த நினைவும் இருக்குதா? இதே திருமூர்த்தி நினைவின் மூலம் சக்தியில சிவன் தென்படுவார். சில கோயில்களில் பாப்தாதாவின் இணைந்த நினைவு சின்னமான சிவலிங்கத்தினுடைய கூடவே அந்த லிங்கத்தின் மனித உருவமும் காண்பிக்கிறாங்க. சில கோயிலில் பாப்தாதாவின் இணைந்த நினைவு சின்னமான சிவலிங்கத்தின் கூடவே அந்த லிங்கத்துல மனித உருவத்தையும் காமிக்கிறாங்க. இது பாப்தாதாவினுடைய இணைந்த நினைவு சின்னம். கூடவே சக்தியையும் காண்பிக்கிறாங்க. இந்த திருமூர்த்தி நினைவு சொரூப நிலை மூலமா சுலபமாகவே காட்சியளிக்கும் மூர்த்தி ஆயிடுவீங்க. இப்பொழுது சேவாதாரியாக, சொற்பொழிவு நிகழ்த்துபவராக, மாஸ்டர் ஆசிரியராக ஆகியிருக்கீங்க. இப்போது சாட்சாத் மூர்த்தியாகணும், சகஜ யோகி ஆகியிருக்கீங்க. ஆனால் சிரேஷ்ட யோகியாக ஆகணும். தபஸ்வி ஆகியிருக்கீங்க, இன்னும் மகா தபஸ்வியாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைய நாட்களில் சேவைன்னு சொன்னாலும், தபஸ்யா அப்படின்னு சொன்னாலும், படிப்புன்னு சொன்னாலும், முயற்சி செய்வதுன்னு சொன்னாலும், தூய்மையின் எல்லை அப்படின்னு சொன்னாலும், எந்த அலையில் சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சகஜ யோகியின் சகஜ வார்த்தையின் அலையில சென்று கொண்டு இருக்குது. ஆனால் இறுதி நேரத்துக்கு ஏற்றபடி தற்சமயம் மனித ஆத்மாக்களுக்கு வாய்மொழி மூலம் அல்ல, ஆனால் சிரேஷ்ட வைப்ரேஷன், சிரேஷ்ட வாயுமண்டலம் மூலம் சுலபமாக சாட்சாத்காரம் ஆயிடும் அப்படிங்கிற இதனுடைய அவசியம் இருக்குது. அனுபவமும் சாட்சாத்காரத்துக்கு சமமானது. பேசுபவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. யாருக்கு நீங்கள் சொல்றீங்களோ அவங்களும் மற்றவர்களுக்கு சொல்றதில்ல, குறைந்தவர்கள் கிடையாது. ஆனால் சாட்சாத்காரம் செய்வதில் குறை இருக்குது. அதை சேவிக்க முடியாதான்னு பாபா கேட்குறாங்க. இதுதான் விசேஷம், இதுதான் புதுமை, இதுதான் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களினுடைய சித்தி, அதாவது வெற்றி. இதே விசேஷத்தை மேடையில் கொண்டு வாங்க. இதே விசேஷத்தின் ஆதாரத்தில் அனைவரும் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அடைந்தோம் அப்படின்னு வர்ணனை செய்வாங்க. நாங்கள் கேட்க மட்டும் இல்லை, ஆனால் சாட்சாத் தந்தையினுடைய அனுபவம் செய்தோம். இந்த சகோதரன் அல்லது சகோதரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த அனுபவம் இல்லை. ஆனால் இவர்கள் மூலமாகவே ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி பேசி கொண்டு இருந்தது. எப்படி தொடக்கத்தில் பிரம்மாவுக்கு விசேஷ சக்தியினுடைய சாட்சாத்காரம் ஆனது அப்படின்னா அவர் என்ன சொன்னார்? யார் இவர், இது என்ன அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கேட்பவர்களுக்கு இவர் யாராக இருந்தார் அப்படின்னு அனுபவம் ஆகணும். பேசும் ஞான பாயிண்ட்களை மட்டும் கேட்க வேண்டாம், ஆனால் நெற்றியின் மத்தியில் ஒளி புள்ளி தென்படணும். இந்த புதுமைதான் அனைவருடைய தெரிந்து கொள்வதின் கண்ணை திறக்கும். இப்பொழுது தெரிந்து கொள்வதின் கண் திறக்கலை, இப்பொழுது உங்களையும் மற்றவர்களின் வரிசையில் கொண்டு வராங்க. எப்படி பிற இயக்கங்கள் இருக்கின்றனவோ அதே மாதிரி இவர்களும் இருக்கிறாங்க. எப்படி அவர்கள் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவர்களும் சொல்கிறாங்க, இவர்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரை நான் அழைத்து கொண்டிருந்தேனோ, யாருக்காக நான் காத்து கொண்டிருந்தேனோ அவர் இவரே தான் அப்படின்னு இந்த அனுபவத்தின் அவசியம் இப்போ இருக்குது. இதற்கான வழி ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றம் செய்யுங்க. சகஜ யோகியினுடைய அலையை மாற்றம் செய்யுங்க. சகஜம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இல்லறத்தில் உபயோகிக்காதீங்க, ஆனால் அனைத்து சித்தி சொரூபம் ஆவதில் உபயோகப்படுத்துங்க. சிரேஷ்ட யோகியினுடைய அலை, மகா தபஸ்வியினுடைய அலை, காட்சி அளிப்பவர் ஆவதனுடைய அலை, ஆன்மீகத்தினுடைய அலை, இப்போ இவற்றினுடைய அவசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாபா.
இப்போ இந்த பந்தயத்தை செய்யுங்க. எத்தனை பேர்களுக்கு செய்தி கொடுத்தீங்க? அப்படிங்கிற இதுவோ 7 நாட்கள் பாடம் கொடுப்பவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அவர்களும் இந்த செய்தியை கொடுக்க முடியும். ஆனா, இப்போ எத்தனை பேர்களுக்கு எத்தனை செய்வித்தோம் என்ற இந்த பந்தயம் செய்யுங்க. அனுபவம் செய்விக்கணும். அனுபவி ஆக்கணும். இந்த அலை இப்போ நாலாபுறங்களிலும் இருக்கணும். புரிந்ததா? அப்படின்னு பாபா கேட்குறாங்க. 84வது வருடம் வந்து கொண்டிருக்குது. 84 மணிகள் அணிந்து கொண்டிருக்கும் சக்தி பிரபலமானவங்க. அனைத்து தேவிகளுக்கும் மகிமை இருக்குது. 84வது வருடத்து மணியை அடிப்பீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அப்போ தான் 84 மணியின் வர்ணனை ஏற்படும். இப்போ தொடக்கத்தில் இருந்தது போல காட்சியளிக்கும் அலையை பரப்புங்க. நீங்கள் சாட்சாத் தந்தை ஆகிவிட்டீர்கள் என்றால் சாட்சாத்காரம் தானாகவே ஆயிடும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் செய்கிறாங்க. ஆனால் இப்பொழுது நாலாபுறங்களிலும் இந்த அலையை பரப்புங்க. எப்படி மேலா நடத்துறீங்க அப்படின்னா அலையை பரப்புறீங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. அதிகமான மேலா நடத்திருக்கீங்க. நிகழ்ச்சிகளும் அதிகமாக செஞ்சிருக்கீங்க. இப்போது சந்திப்பு விழாவை கொண்டாடுங்க. புது வருடத்திற்காக புதிய திட்டத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறாங்க. அனைத்தையும் முதல் திட்டமாக தன்னை அனைத்து பலகீனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆக்குங்க. அப்போதான் சாட்சாத்காரம் ஆகும். ஒருவேளை இந்த மீட்டிங்கில் இந்த திட்டம் நடைமுறையில் வந்துருச்சு அப்படின்னா சேவை உங்களினுடைய காலடியில் வந்து வணங்கும். இப்பொழுது பாப்தாதாவின் இந்த ஆசையை நிறைவேற்றணும். ஆசை இப்பொழுது நிறைவேறலை. மீட்டிங் நடந்திருக்கு. பாப்தாதா கிட்ட அனைவனுடைய சார்ட் இருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மரியாதை வைத்திருக்கும் காரணத்தினால மட்டும் பாப்தாதா அதை பற்றி சொல்கிறதில்ல. நல்லது, இன்றும் சந்திப்பிற்காக வந்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க பாபா. சார்ட்டை பற்றி கூறுவதற்காக வரல. தாதியை பார்த்து உங்களுடைய தோழி தீதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. கர்ப்பத்தில் இருக்கிறாரா? அப்போ தீதி சரீரத்தை விட்டிருந்தார். 21 ஓம் சாந்தி. இருப்பதோ கர்ப்பத்தில் தான். ஆனால் இப்பொழுதும் சேவைக்காக சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது பிரம்மா பாபாவோடு சாகார சொரூபத்தில் ஜெகத் அம்பாவுக்கு பிறகு துணையாக இருந்தார், அதே மாதிரி இப்பொழுதும் அவ்யக்த பிரம்மாவுடன் இருக்கிறார். சேவையில் உடன் இருப்பவரினுடைய பங்கை செஞ்சிட்ருக்கிறார். கர்ம இந்திரியங்களுடைய பந்தனம் இருக்குது. ஆனால் விசேஷமாக சேவையினுடைய பந்தனம் இருக்குது. எப்படி யஜ்யத்தின் ஸ்தாபனையின் காரியங்களை முதலில் விசேஷ ரூபத்தில் ஜெகதம்பா கவனித்தார். ஜெகதம்பாவிற்கு பிறகு விசேஷமாக பொறுப்பில் இருக்கும் ரூபத்தில் எதே ஆத்மா பொறுப்பில் இருந்தது. துணைக்கு மற்றவர்களும் இருந்தாங்க. ஆனால் விசேஷமாக மேடையில் மற்றும் சாக்கார பிரம்மாவுடன் தன்னுடைய பங்கை செய்து கொண்டு இருந்தாங்க. எப்பொழுதும் பிரம்மபாபா மற்றும் தீதியின் இடையே ஆன்மீக உரையாடல், மனோரஞ்சனம் மற்றும் சேவையின் விதவிதமான பங்கு நடந்து கொண்டு இருக்குது. புது உலக ஸ்தாபனையிலும் விசேஷமாக பிரம்ம பாபாவுடன் சேர்ந்து நெருக்கமான ஆத்மாக்களும் இப்பொழுது மிக அதிகமான முக்கியமான பங்கு நடந்து கொண்டு இருக்குது. எப்படி தீதி உடலில் இருக்கும்போது சேவையின் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கான விசேஷ சமஸ்காரம் அவரிடம் இருந்தது. அதே மாதிரி இப்பொழுதும் அதே சமஸ்காரம் புது உலக ஸ்தாபனை காரியம் செய்வதற்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குரூப்புக்கு இன்னும் அதிவேகம் கொடுப்பதற்கான பங்கு நடந்து கொண்டு இருக்குது. தீதியினுடைய விசேஷமான வார்த்தைகள் நினைவில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருவதற்காக அவர் கூறிய விசேஷமான வார்த்தை என்னவாக இருந்தது? இன்னும் ஏதாவது புதிதாக செய்யுங்க அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் எப்பொழுதுமே இருந்தது. இப்போது என்ன நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. புதுமையாக என்ன கொண்டு வந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி அவ்யக்த பிரம்ம பாபாவுடன் அடிக்கடி இதே வார்த்தைகளால் ஆன்மீக உரையாடல் செய்கிறார். அட்வான்ஸ் பார்ட்டியிலும் ஊக்கம் உற்சாகம் கொண்டு வருகிறார். இதுவரை என்னென்ன செஞ்சுருக்கீங்க, என்ன நடந்து கொண்டு இருக்குது, அதே சமஸ்காரத்தை நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். யாரையுமே உட்கார விடுவதில்லை தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அட்வான்ஸ் பார்ட்டியையும் இப்பொழுது மேடையில் கொண்டு வருவதற்கான அம்பை நிரப்பி கொண்டு இருக்கிறாங்க. கட்டுப்படுத்துவரினுடைய சமஸ்காரம் இருந்தது தான் இல்லையான்னு கேட்குறாங்க. இப்பொழுது அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய கண்ட்ரோலராக இருக்கிறார்.
இப்பொழுதும் சேவையினுடைய சமஸ்காரம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்குது. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தீதி எங்கே இருக்கிறாங்க? இப்பொழுது உலகை சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது சீட்டை எடுத்துக்கொள்வாரோ அப்பொழுது சொல்வோம் சொல்கிறாங்க பாபா. இப்பொழுது உங்களுக்கு சகயோகம் கொடுப்பதற்காக அவரும் மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது காலதாமதம் ஆகாது, நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சிரேஷ்ட யோகி, எப்பொழுதும் மகான் தபஸ்வி மூர்த்தி, சாட்சாத் தந்தைக்கு சமமானவராகி சாட்சாத்காரத்தை செய்விக்கும் உலகின் நாலாபுறங்களிலும் நாங்கள் அடைந்தோம், நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற இந்த பிராப்தியின் அலையை பரப்பக்கூடிய அந்த மாதிரி மகான் தபஸ்வி மூர்த்திகளுக்கு பாரத மற்றும் வெளிநாட்டின் அனைத்து அன்புக்குரிய சேவையில் மூழ்கி இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். மீட்டிங்கில் வந்திருக்கிறவங்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. மீட்டிங் முடிவடைஞ்சிருச்சு. உலகை தந்தையின் அருகில் கொண்டு வருவதற்காக மீட்டிங் நடக்குது. செய்தி கொடுப்பதற்காக மட்டும் கிடையாது. அருகாமையில் கொண்டு வருவதற்காக தொடர்பினுடைய வண்ணத்தை பூசுறீங்க. எந்தளவு தந்தையின் அருகில் வர்றாங்களோ அந்தளவு தொடர்பினுடைய பிரபாவம் ஏற்படுது. எங்கே கேட்க வேண்டியதாக இருக்குதோ அங்கே ஏதாவது கொஞ்சம் கேட்க வேண்டியதாக இருக்குது. சிலவற்றை கொஞ்சம் மறக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் யார் அருகில் வந்து விடுறாங்களோ அவங்க தந்தையின் அருகாமையில் இருக்கும் காரணத்தினால ஆன்மீக வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. ஆகையினால இப்போது என்ன சேவை இருக்குது? அருகாமையில் கொண்டு வரணும். செய்தியையோ சொல்லிட்டீங்க. செய்தியாளராகி செய்தி கொடுக்கும் பங்கையோ செய்து விட்டீர்கள். ஆனால் இப்போது என்ன ஆகணும்? சக்திகளை எப்பொழுதும் எந்த ரூபத்தில் நினைவு செய்கிறாங்க? நீங்கள் அனைவரும் சக்தி சேனைதான் இல்லையா? சக்திகளை எப்பொழுதும் தாயின் ரூபத்தில் நினைவு செய்வாங்க. பாலனை பெறுவதற்கான எண்ணத்துடன் நினைவு செய்கிறாங்க. செய்தியையும் மிக அதிக மாணவர்களுக்கு கூறியிருக்கீங்க. இப்போ இன்னும் மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்காக தயாராகிட்டீங்க. இப்பொழுது பாலனை செய்பவர்கள் வேண்டும். யார் விசேஷமாக பொறுப்பாளராக இருக்கிறாங்களோ அவங்க இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியும் தந்தையினுடைய பாலனையில் இருக்கணும். மேலும் அனைவருக்கும் தந்தையினுடைய பாலனையை கொடுக்க வேண்டும். அதாவது பிறருக்கு கொடுக்கணும். எப்படி சின்ன குழந்தைகள் எப்பொழுதும் பாலனையில் இருப்பதனால எவ்வளோ குஷியாக இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி. ஆனால் பாலனையின் கீழ் இருக்கும் காரணத்தினால எவ்வளோ குஷியாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லோருமே அனைத்து ஆத்மாக்களுக்கும் பிரபு பாலனையின் உள்ளே இருப்பதற்கான அனுபவத்தை செய்வீங்கிறாங்க பாபா. நாங்கள் பிரபுவினுடைய பாலனையில் இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இவர் எனக்கு பிரபுவினுடைய பாலனையுடைய திருஷ்டி கொடுத்துட்ருக்கிறாங்க. அந்த வகையில் இப்பொழுது பாலனுடைய அவசியம் இருக்குது. நீங்கள் பாலனை செய்பவர்களா அல்லது செய்தி கூறுபவரா? செய்தி கூறுபவர் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்பவர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க. செய்தி சொல்பவராக ஆவது மிகவும் பொதுவானது. ஆனால் இப்பொழுது யார் வந்தாலும் அவர் நான் இப்பொழுது ஈஸ்வரிய பாலனையில் வந்துவிட்டேன் என்று அனுபவம் செய்யணும். இதைத்தான் சம்பந்தத்தில் கொண்டு வருவது என்று சொல்வது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, நீங்கள் எல்லோருமே நெருக்கமானவர்கள் தான் இல்லையா அப்படின்னு. அனன்யம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அந்நியர்கள் எதை செய்ய முடியாதோ அதை செய்து காண்பிக்கிறவங்க. எதை அனைவரும் செய்கிறாங்களோ அதையே செஞ்சீங்க அப்படின்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பாலனை என்பதனுடைய அர்த்தம் அவங்களை சக்திசாலியாக ஆக்குவது, அவர்களுடைய எண்ணங்களை சக்திகளை வெளிக்கொணர்வது, ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருவது, ஒவ்வொரு விஷயத்திலும் சக்தி ரூபமாக்குவது. இதே ரூபத்தின் பாலனை இப்போது அதிகமாக தேவையாக இருக்குது, இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சக்திசாலி ஆத்மாக்கள் ஆகி நடந்து கொள்வது என்பது இப்போ அவசியமாக இருக்குது. புதியவர்கள் யாராவது வந்தாலும் அவங்க அவசியம் ஈஸ்வரிய சக்தியை அனுபவம் செய்யணும்னு சொல்கிறாங்க பாபா. உங்களுடைய வாய்மொழி சக்தியின் அனுபவமோ ஆகிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே ஈஸ்வரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத அனுபவம் செய்வீங்க. மேடையில் வரீங்க அப்படின்னா சொற்பொழிவு நிகழ்த்தணும் அப்படிங்கிறது நினைவு இருக்குது.
ஆனால் இது அதிகமாக நினைவில் இருக்கணும். ஒரு காரணமாக சொற்பொழிவு நிகழ்த்துறீங்க, ஈஸ்வரிய சக்தியின் உணர்வை ஏற்படுத்தணும். உங்களுடைய பேச்சில் ஈஸ்வரிய சக்தியினுடைய உணர்வு வரணும். இதைத்தான் வித்தியாசமான நிலை அப்படின்னு சொல்கிறது. சொற்பொழிவை மிக நன்றாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களை பேச்சாளர் ரூபத்தில் பார்த்தாங்க இல்லையா? ஆனால் இவங்க ஈஸ்வரிய ஆன்மீக ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த ரூபத்தில் பார்க்கணும். இந்த உணர்வை ஏற்படுத்தணும். இந்த உணர்வு தான் ஈஸ்வரிய விதையை போட்டுடுது. பிறகு அந்த விதை அகல முடியாது. யாருக்காவது ஒரு வினாடியாவது இந்த அனுபவம் ஆகிடுது அப்படின்னா அவர் இறுதி வரை கஷ்டப்பட வேண்டியதாக இருக்காது. ஈஸ்வரிய உணர்வை யார் வந்த உடனேயே அனுபவம் செய்து விட்டாரோ அவர் நடந்து கொள்வது, சேவை செய்வது வேறாக இருக்கும். யார் கேட்டு மட்டும் பிரபாவம் அடைஞ்சிடுறாங்களோ அவங்க நடந்து கொள்வது வேறாக இருக்கும். யார் அன்பின் காரணமாக மட்டும் நடந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நடந்து கொள்வது வேறாக இருக்கும். விதவிதமான வகையினர் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஆகையினால இப்பொழுது முதல்ல தன்னை ஈஸ்வரிய பாலனையில் இருப்பதாக அனுபவம் செய்யுங்க. அப்போதான் மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகும். சேவை செஞ்சிட்ருக்கிறோம், ஆனால் சேவையும் பாலனை தான். ஈஸ்வரிய பாலனையில் இருக்கிறோம், சேவை சக்திசாலி ஆக்குது அப்படின்னா இதுவும் ஈஸ்வரிய பாலனை தான். ஆனால் இது வெளிப்படும் ரூபத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. இந்த உறுதியான எண்ணத்தை வைக்கணும். அனன்யமானவர் அப்படின்னா தந்தைக்கு சமமான உதாரணமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. வெளிநாட்டு குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டே கூறிய மகா வாக்கியங்கள் அனைத்து வெளிநாட்டு குழந்தைகளுக்கும் அவர்களது அன்பின் பிரதிபலனாக விசேஷமாக பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை பாப்தாதா கொடுக்கிறாங்க. யாரெல்லாம் கடிதம் மற்றும் செய்தியை எழுதினாங்களோ அதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் முயற்சி செய்வதை தீவிரம் ஆக்கியதற்காக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. மேலும் கூடவே முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதே ஒருவேளை ஏதாவது பக்கத்து காட்சிகள் வந்துவிட்டது அப்படின்னா அதில் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. என்னவெல்லாம் பக்கத்து காட்சிகள் வருகின்றனவோ அவற்றை நினைவு மற்றும் குஷியோடு கடந்து சென்று கொண்டே இருங்க. வெற்றியோ அனைவருடைய பிறப்புரிமை. பக்கத்து காட்சிகளை கடந்து சென்றிருந்தீர்கள், மேலும் லட்சியத்தை அடைஞ்சிங்க. ஆகையினால ஏதாவது பெரிய விஷயத்தை சிறிதாக ஆக்குவதற்காக நீங்களே மிகப்பெரிய மேடையில் நிலைத்திருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயமும் தானாக சிறியதாக ஆயிடும். கீழான நிலையில் இருந்து மேலும் மேலே உள்ள ஒன்றை பார்க்குறீங்க அப்படின்னா அது பெரியதாக தென்படுது. ஆகையினால உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து எந்த ஒரு பெரியதையும் பார்த்தீங்க அப்படின்னா சிறியதாக அனுபவமாகும். எப்பொழுதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருது அல்லது ஏதாவது விதமான தடை வருது அப்படின்னா தன்னுடைய சிரேஷ்ட ஸ்திதியில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் நிலைச்சிடுங்க. தந்தையோடு அமர்ந்துட்டீங்க அப்படின்னா தந்தையினுடைய தொடர்பினுடைய பிரபாவம் சுலபமாக ஏற்பட்டுடும், துணையும் கிடைச்சிடும். மேலும் உயர்ந்த நிலையின் காரணமாக அனைத்து விஷயங்களும் மிக சிறியதாக அனுபவமாகும். ஆகையினால பயப்படாதீங்க, மனமுடைந்து போகாதீங்க. ஆனால் எப்பொழுதும் குஷிங்கிற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே வெற்றி உங்கள் எதிரில் வரும். வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கும் வேண்டியதாக இருக்காது. ஆனால் வெற்றி தானாகவே உங்கள் எதிரில் வரும். இயற்கை வெற்றியினுடைய மாலையை அதுவே உங்களுக்கு அணிவிக்கும். பிரச்சனை மாறி வெற்றியினுடைய மாலையாக ஆகிடும். ஆகினால நீங்கள் மிகவும் தைரியம் உள்ளவங்க, ஊக்கம் உள்ளவங்க, உற்சாகத்தில் இருக்கிறவங்க. இது இடையிடையே கொஞ்சம் இருந்தாலும் அதை நீங்கள் யோசிக்காதீங்க. காலம் கடந்து சென்றது, பிரச்சனை கடந்து சென்று விட்டது, பின்பு அதை யோசிப்பது வீணானதாக ஆயிடுது. ஆகினால எப்படி காலம் கடந்து போச்சோ அதே மாதிரி தன்னுடைய புத்தியில் இருந்தும் கடந்ததை கடந்ததாக ஆக்குங்க. யார் கடந்ததை கடந்ததாக ஆக்குறாங்களோ அவங்க எப்பொழுதுமே கவலையின்றி இருப்பாங்க, எப்பொழுதுமே ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பாங்க. ஆகையினால பாப்தாதா விசேஷமாக அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய தைரியமுள்ள குழந்தைகளை விசேஷமாக அமிர்த வேளையில் நினைவு செய்கிறாங்க. மேலும் விசேஷ சக்தி கொடுக்குறாங்க. அதே நேரம் தன்னை பாத்திரம் என்று புரிந்து அந்த சக்தியை பெற்றீர்கள் என்றால் மிகவும் நல்ல அனுபவம் ஆகும்னு சொல்கிறாங்க பாபா. அமிர்த வேளையில் சோம்பல் வந்துடுது. குஷியினுடைய பாயிண்டை குறைவாக சிந்தனை செய்கிறீங்க. ஒருவேளை முழு நாளும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்னா அமிர்த வேளையிலும் அதை சிந்தனை செய்த கஜானா எதிரில் வர்றதுனால குஷி இருக்கும்.
சோம்பல் வராது. ஆனால் முழு நாளும் சிந்தனை குறைவாக இருக்குது. அந்த நேரம் சிந்தனை செய்வதற்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா சிந்தனை ஆகிறதில்ல. ஏன்னா புத்தி புத்துணர்வோடு இருக்கிறதில்ல. பிறகு சிந்தனையும் இருப்பது கிடையாது. அனுபவமும் ஆவறதில்லை. பின்பு சோம்பல் வந்துடுது. அமிர்த வேலையை சக்திசாலியாக ஆக்குவதற்காக முழு நாளுக்கான என்னென்ன ஸ்ரீமத் கிடைச்சிருக்குதோ அதன்படி நடப்பதும் அவசியம் சொல்கிறாங்க பாபா. ஆகையினால முழு நாளும் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஞான ரத்தினங்களோடு விளையாடி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா மிகுந்த குஷிக்கான விஷயம் நினைவு வர்றதுனால தூக்கம் போயிடும். மேலும் குஷியில் பிராப்தியினுடைய சுரங்கம் திறந்துடுச்சு அப்படிங்கிற அனுபவம் செய்வீங்க. மேலும் எங்கு பிராப்தி இருக்குதோ அங்கு தூக்கம் வராது. மேலும் களைப்பும் ஏற்படாது, சோம்பல் வராது. பிராப்தியினுடைய அனுபவத்தில் இருங்க. இது முழு நாளினுடைய சிந்தனை செய்ததனுடைய ஆதாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. யாரெல்லாம் அன்பு நினைவின் செய்தியை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நேர் எதிரிலேயே சந்திக்கத்தான் வேண்டும். ஆனால் இப்போ யாரெல்லாம் தூரமான இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பாப்தாதாவை நேர் எதிரில் பார்த்துட்ருக்குறாங்க. மேலும் நேர் எதிரில் பார்த்து கொண்டே பேசிகிட்டு இருக்கிறோம். எப்பொழுதும் நேர் எதிரில் இருக்கீங்க, பின்பும் நேர் எதிரில் இருப்பீங்க. அனைவருக்கும் அவங்களுடைய பெயரையும் சேர்த்து செய்திக்கான பதிலையும் சேர்த்து அன்பு நினைவுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. எப்பொழுதும் தீவிரமான ஊக்கம், தீவிரமான முயற்சியில் இருக்கணும். மேலும் மற்றவங்களுக்கும் தீவிர முயற்சியினுடைய வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே வாயு மண்டலத்தையே தீவிர முயற்சி செய்வதற்கானதாக ஆக்கணும். முயற்சி செய்வது அல்ல, தீவிர முயற்சி செய்வது. நடந்து செல்பவர் அல்ல, பறந்து செல்பவர். நடந்து செல்வதற்கான காலம் முடிவடைந்தது. இப்பொழுது பறந்து செல்லுங்கள். மேலும் மற்றவர்களையும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள். நல்லது. வரதானம். பாக்கியத்தின் புது புது நினைவுகள் மூலமா முயற்சி செய்வதில் ரமணிகரத்தை அனுபவம் செய்யக்கூடிய மன ஆரோக்கியமானவராக ஆகுக. மன ஆரோக்கியமானவராக ஆகணும்னா பாபா என்ன சொல்றாங்க? பாக்கியத்தினுடைய புது புது நினைவுகள் மூலமா முயற்சி செய்யறதுல ரமணிகரத்தை அனுபவம் செய்யணும் அப்படின்னு. பிராமண வாழ்க்கையில கடைசி ஜென்மமாக ஆன காரணத்தினால உடலால் எவ்வளவுதான் பலகீனமானவராக அல்லது நோயுற்றவராக இருந்தாலும் மனம் அனைவருக்கும் ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் ஊக்கம் உற்சாகத்தில் பறக்கக்கூடியவங்க. சக்திசாலியான மனதினுடைய அடையாளம் ஒரு நொடியில் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே சென்றடைஞ்சிருவாங்க. இதற்காக எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தினுடைய பாடலை பாடிக்கொண்டே பறந்து கொண்டே இருங்க. அமிர்த வேலையில் இருந்து பாக்கியத்தினுடைய புது புது விஷயங்களை நினைவில் கொண்டு வாங்க. சில நேரம் ஏதாவது பிராப்தியை எதிரில் வைங்க, சில நேரம் வேறு ஏதாவது பிராப்தியை எதிரில் வச்சிங்க அப்படின்னா முயற்சி செய்வதில் ரமணிகரம் வந்துடும். ஆர்வமற்ற நிலை இருக்காது. புதுமையை அனுபவம் செய்வீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகன். முன்புன் யோசித்து புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கிடைத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா. ஒவ்வொரு காரியத்தையும் முன்பின் யோசித்து புரிஞ்சு செஞ்சால் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.